رباه عفوك إني من نور مدت يداي. கண்ணியத்துக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, எங்கே மரணித்தாலும் சரி, ஆகாயத்திலே மரணித்தாலும், பூமியிலே மரணித்தாலும், விபத்திலே மரணித்தாலும், உடல்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு மரணித்தாலும், அடையாளமே காட்டப்பட முடியாமல் மரணித்தாலும், எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்ஸகிலே, கபருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரொருவன் கபருடைய வாழ்க்கையை மறுக்கிறானோ, கபருடைய வாழ்க்கை அல்லாஹுடைய தீனிலே இல்லை என்று யாரொருவன் கூறுகின்றானோ, அவன் அல்லாஹுடைய தீனை விட்டு வெளியேறிய காஃபிராகி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இந்த கபருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை நம்மில் எல்லோருமே ஒரு நாள் நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும். நமக்காக தயாரிக்கப்பட்ட கபருடைய குழிக்கு நிச்சயமாக இந்த உலகமோ அல்லது அல்லாஹுடைய நாட்டமோ நம்மை கொண்டு போய் சேர்த்துதான் ஆக போகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். முன்னால் வாழ்ந்த சமூகத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து வசியத்து செய்தார், மரண அறிவுரை செய்தார். என் பிள்ளைகளே, நான் அதிகமான பாவங்களை செய்திருக்கிறேன். அதன் காரணமாக நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்னை எரித்து சாம்பலாக்கி அதிகமான காற்று வீசக்கூடிய ஒரு இடத்தில் என்னை தூவி விடுங்கள், அல்லது வேறொரு அறிவிப்பிலே என்னுடைய அந்த பாதி சாம்பலை பூமியிலே போட்டு விடுங்கள், பாதியை நீங்கள் கடலிலே கரைத்து விடுங்கள், காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள் என்று கூறினார். அந்த அறிவுரைக்கு ஏற்பவே அவர்களுடைய பிள்ளைகளும் அவர் மரணித்ததற்கு பிறகு அவரை எரித்து புதைக்காமல் அவளை சாம்பராக்கி காற்றிலையும் கடலிலையும் கரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே எரித்தாலும் சரி, எந்த சாம்பலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டான். எல்லா சாம்பல்களும் குன் என்ற வார்த்தையால் மறுபடியும் உருவெடுத்தது. அதே உருவத்தை அவனுக்கு கொடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டான், மனிதனே, ஏன் இப்படி செய்தாய்? எதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்து கொண்டாய்? அந்த மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே பதில் சொன்னார், ஹஷ்யா யா அல்லாஹ், ஹஷ்யத்துக யா ரப், என்னுடைய இறைவனே, உன்னுடைய அச்சம், உன்னுடைய பயம் என்னை இப்படி செய்ய வைத்தது. நான் செய்த பாவத்தால், குற்றத்தால் நீ என்னை பிடித்து தண்டித்து விட்டால், நீ என்னை தண்டித்தால் நான் என்ன செய்வேன் என்ற அச்சம்தான் என்னை இப்படி செய்ய வைத்தது என்று கூறினார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், மனிதனே, உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ சொர்க்கத்திலே செல். அல்லாஹ் அருள் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எங்கே மரணித்தாலும் சரி, எப்படி மரணித்தாலும் சரி, மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் கடலிலே மூழ்கினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆலமுல் பர்ஸகிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், وَمِنْهَا خَلَقْنَاكُمْ وَفِيهَا نُعِيدُكُمْ وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى. இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம், மறுபடியும் இந்த மண்ணில் தான் உங்களை செலுத்துவோம், மறுபடியும் இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை எழுப்புவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய உடல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து விட்டால், அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் நமக்கு நியமித்த அந்த நேரத்தை, மலக்குல் மௌத் நம்முடைய உயிரை அந்த நேரத்திலே கைப்பற்றி விட்டால், அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். மனிதர்கள் சொல்லுவார்கள், ரப்பிர்ஜிஊன் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா வ மின் வராஇஹிம் பர்ஸഖுன் இலா யௌமி யுபஅஸூன். இந்த இடத்திற்கு மரணத்திற்கு பிறகு திரை என்று கூட அர்த்தம் வைக்கலாம், அல்லது மார்க்க அறிஞர்கள் சொல்லுவது போல இந்த பர்ஸக் என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை மறுமை வரை அவர்களுக்கு கபருடைய இந்த பர்ஸக்குடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். எனவே மரணமாகி விட்டாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூமின்களான உயிராக இருந்தால் அந்த உயிர் 7 வானத்திற்கு மேலாக சென்று அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. 7 வானத்திற்கு மேலே சென்று அல்லாஹ்வை சந்திக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உயிரை நீங்கள்
நன்மை நல்லவர்களை எழுதக்கூடிய ஏட்டிலே பதிவு செய்து நீங்கள் இந்த உயிரை நீங்கள் கபருக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். பாவிகளான உயிராக இருந்தால் அந்த உயிர் முதல் வானத்திலேயே மறுக்கப்பட்டு இந்த பூமியிலே கபருடைய வாழ்க்கைக்காக தூக்கி எறியப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அவனுடைய புத்தகம் வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் சொல்கிறார்கள். மரணமாகி விட்டாலே கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மை குளிப்பாட்டுவார்கள், நம்மை கஃன் துணியால் நம்முடைய உடம்பை மூடுவார்கள், மூடிவிட்டு நம்மை சுமந்து இந்த மக்கள் கொண்டு செல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அஸ்ரிஉ பில் ஜனாஸா, ஜனாஸாக்களை நீங்கள் சுமந்து சென்றால் வேகமாக நீங்கள் செல்லுங்கள். ஃபஇன் தகு ஸாலிஹா ஃபகைருன் துகத்திமூனஹா, நீங்கள் சுமந்து கொள்ளக்கூடிய அந்த ஜனாஸா ஒருவேளை சாலிஹான நல்ல ஜனாஸாவாக இருக்கலாம், அதனுடைய விசாரணைக்காக நீங்கள் அதனை விரைந்து கொண்டு செல்லுங்கள். அல்லது வஇயகு சிவா ذلك فشر تلعونه عن رقابكم, அல்லது நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த ஆத்மா பாவியான ஆத்மாவாக இருக்கலாம், விரைவில் அதை உங்களுடைய தோள்களில் இருந்து நீங்கள் இறக்கி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த தன்மையிலிருந்து. விரைவில் நீங்கள் அதை இறக்கி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அபீ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா உதிஅத்தில் ஜினாஸா ஃபஹ்தமலஹா அர்-ரிஜால் அலா அனாகிஹிம், சுமந்து செல்லும் பொழுது மனிதர்கள் அந்த ஜனாஸாவை ஃபஇன் கானத் ஸாலிஹா, அது சாலிஹான ஜனாஸாவாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை நீங்கள் விரைவாக கொண்டு செல்லுங்கள், விரைவாக நீங்கள் என்னை கபருக்குழிக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கூறும். அதே நேரத்திலே பாவம் செய்து குற்றம் செய்து அல்லாஹ்விற்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்த ஜனாஸாவாக இருந்தால் யா வைலஹா யா வைலஹா ஐன யذهبون ஐன யذهبون பிஹா, நீங்கள் என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், நாசம் உண்டாகிவிட்டது நாசம் உண்டாகிவிட்டது என்று கத்திக் கொண்டிருக்கும். யஸ்மஉ ஸௌதஹா குல்லு ஷைஇன் இல்லா அல்-இன்சான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தை அந்த ஜனாஸா கூறும் பொழுது மனிதர்களை தவிர இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் கேட்கிறது. வலவ் சமிஅஹா, மனிதன் அதை கேட்டு விட்டால், வலவ் சமிஅஹா அல்-இன்சானு லஸஅக், மனிதன் மயக்கடித்து விடுவான், மூர்ச்சையாகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மிகப்பெரிய குழப்பம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, சோதனையுடைய ஒரு வாழ்க்கையாக, பிரச்சனைகளுடைய ஒரு வாழ்க்கையாக, மிக அதிகமான துன்பங்களை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள். சுன்னத் தாரமியுடைய அறிவிப்பு, இன்னி அராக்கும் துஃப்தனூன ஃபீ குபூரிக்கும் கஃபித்னத்தித் தஜ்ஜால், இந்த சமுதாயத்திற்கு எப்படி தஜ்ஜால் ஒரு சோதனையோ, சமுதாயத்திற்கு எப்படி தஜ்ஜால் ஒரு சோதனையோ அது போன்று கபருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சோதனையாக ஆக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட அறிவிப்பை சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த வாழ்க்கையில் நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தனைகள் எந்த அளவு இருக்க வேண்டும், ஆனால் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். நிச்சயமாக நாம் எல்லோருமே இந்த கபருடைய வீட்டை, தனிமையின் வீட்டை, யாரும் எந்த உதவியும் எந்த ஒத்தாசைகளும் எந்த அரவணைப்பும் இல்லாத இந்த வீட்டை எல்லோரும் சந்திக்க போகிறோம் என்பதை நாம் அறிந்திருந்தோம். அந்த வாழ்க்கைக்காக எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அரபி கவிதைகளிலே அழகாக சொல்லுவார்கள், உத்ருக்கு துன்யா கபல அன் தத்ருகா, இந்த துன்யாவை நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த துன்யா உங்களை விடுவதற்கு முன்னால். எப்படி? சுப்ஹானல்லாஹ், இந்த துன்யாவை நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த துன்யா உங்களை விடுவதற்கு முன்னால். உங்களுடைய கபரை நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கபரின் குழியை நீங்கள் அலங்கரியுங்கள். எதை கொண்டு? கட்டிடங்களை கொண்டா, சிமெண்டுகளை கொண்டா, ஏசியை கொண்டா, எதை கொண்டு? உங்களுடைய நல்லறங்களை கொண்டு உங்களுடைய கபரின் குழியை நீங்கள் அலங்கரியுங்கள் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு யஹூதியா, ஒரு பெண்மணி வந்தார்கள். அன்ன யஹூதியா ஜாஅத் தஸ்அலுஹா
ஃபகாலத், ஒரு உதவிக்காக வந்துவிட்டு அந்த யஹூதி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே சொன்னார்கள், அஆதகில்லாஹு மின் அதாபில் கபர். ஆயிஷா அவர்களே, உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. என்ன சொன்னார்கள்? உங்களை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பானாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இது புதிதாக இருந்தது. இந்த வாழ்க்கையை பற்றிய முழுமையான ஞானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவரை சஹாபாக்களுக்கு அறிவிக்காமல் இருந்தார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார்கள். ஃபஸஅலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஅذபு الناس في قبورهم. அல்லாஹ்வுடைய தூதரே, கபூரிலே மக்கள் வேதனை செய்யப்படுவார்களா? கபூரிலே மக்கள் வேதனை செய்யப்படுவார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் ஆயிஷா அவர்களே, கபருடைய வேதனை என்பது உண்மை என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். நீங்கள் கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நான் கேட்டதற்கு பிறகு ஃபமா ரஅய்துஹு பஅது ஃபீ ஸலாத்தின் இல்லா தஅவ்வத மின் அதாபில் கபர். அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு பிறகு எந்த தொழுகையும் முடிக்க மாட்டார்கள், எந்த தொழுகையும் முழுமைப்படுத்த மாட்டார்கள், கபருடைய வேதனைக்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடாமல். சுப்ஹானல்லாஹ். யார் தேடுகிறார்கள்? அதை பார்க்க வேண்டும். யார் தேடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஹபீப், நன்மைகளை சுமந்தவர், பாவங்கள் இருந்து நீங்கியவர், அல்லாஹ்வால் சுத்தப்படுத்தப்பட்டவர், சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டவர், சொர்க்கத்திலே முதலாக கதவை தட்டக்கூடியவர், முழு சமூகத்தையும் சொர்க்கத்திலே நுழைப்பதற்காக ஷஃபாஅத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கிக் கொண்டவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு தொழுகையும் முடிக்க மாட்டார்கள், ஒவ்வொரு தொழுகையும் தஷஹதுடைய அந்த அத்தஹியாத்துடைய அந்த நிலைமையை முழுமைப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே இந்த கபருடைய வேதனைக்காக பாதுகாப்பு தேடாமல் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வேதனை என்பது எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு சிந்திக்கத்தக்கது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நிலைமையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார். ஒன்று கபருடைய குழி என்பது சொர்க்க பூஞ்சோலைகளில் ஒரு பூஞ்சோலையாக இருக்கலாம், அல்லது நரகத்துடைய படுகுழிகளில் ஒரு படுகுழியாக இருக்கலாம். யாருக்கு எது என்பதை அவர்களுடைய அமல்கள் தான் தீர்மானிக்கும். எது தீர்மானிக்கும்? பெயர் தீர்மானிக்காது, ஆட்சி அதிகாரங்கள் தீர்மானிக்காது, அழகு தீர்மானிக்காது, செல்வம் தீர்மானிக்காது. யாருக்கு சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, யாருக்கு நரகத்துடைய படுகொலி என்பதை அவர்களுடைய நல்லறங்கள் தான் தீர்மானிக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹதீஸை பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். خرجنا مع النبي صلى الله عليه وسلم في جنازة رجل من أنصار فانتهينا إلى القبر ولما يلحد فجلس رسول الله صلى الله عليه وسلم وجلسنا حوله وكأن على رؤوسنا الطير وفي يده عود ينكت في الأرض فرفع رأسه. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரியுடைய ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு சஹாபாக்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். தலையிலே பறவைகள் உட்கார்ந்திருப்பதை போன்று சஹாபாக்கள் அமர்ந்திருந்தார்கள் அந்த சபையிலே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்திலே இருந்த ஒரு குச்சியை எடுத்து பூமியை அப்படியே சிந்தித்தவாறு நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பூமியை ஒரு கோடு போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், தேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். திடீரென ஃபரஃபஅ ரஅஸஹு, தங்களுடைய தலையை உயர்த்தி சொன்னார்கள், ஃபகால இஸ்தஈது பில்லாஹி மின் அஸாபில் கபர். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை, நீங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். இஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அதனுடைய பாதுகாப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு மரண நேரத்திலே ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய காட்சிகளை கூறிவிட்டு அந்த உயிர் மறுபடியும் கபருக்கு கொண்டு வரப்படும் பொழுது சொன்னார்கள், ஃபதுஆது ரூஹுஹு ஃபீ சஜதிஹி ஃபயஅதீஹி மலகான்
2 மலக்குகள் வருவார்கள். ஃபயுஜ்லிசானிஹி, அவனை எழுந்து உட்கார வைப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நான் சொல்லும் பொழுது யாரையோ இவர்கள் செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இது எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற ஒரு செய்தி. என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் இதில் ஏதாவது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நல்ல மக்களோடு நம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை நமக்கு பொருத்தி பாருங்கள். யாருக்கோ சொல்லுவதை போன்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஃபயுஜ்லிசானிஹி, அவரை எழுந்து உட்கார வைப்பார்கள். ஃபயகூலானி லஹு மர் ரப்புக், மன் ரப்புக், அந்த 2 பேரும் அவரிடத்திலே வினவுவார்கள், மன் ரப்புக. எப்போது அந்த உயிர் அடக்கம் செய்யப்பட்டு அந்த காலடி சப்தங்களை கேட்டு அந்த உயிரை விட்டு அந்த மக்கள் பிரிந்து செல்லும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட நிலைமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், 3 உறவுகள், இந்த உறவுகளில் எது சிறந்த உறவு என்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முதல் உறவு, நீங்கள் மரணமான உடனேயே உங்களை விட்டு பிரிந்துவிடும். 2வது உறவு, கபூர் வரை உங்களை சந்திக்க வரும். 3வது உறவு, கபூருக்குள்ளும் உங்களை சந்தித்து பாதுகாக்க வரும். முதல் உறவு எது? மரணமான உடனேயே பிரிந்து செல்வது. எது? எதற்காக இந்த உலக வாழ்க்கையை கழித்தோமோ, எதற்கு இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ, எதற்கு காலை முதல் மாலை வரை உழைத்தோமோ, எதற்கு குடும்பங்களை விட்டு ஊரை விட்டு வெளிநாடுகளிலே சென்று கஷ்டப்பட்டோமோ, அந்த செல்வம் மரணமான உடனேயே பிரிந்துவிடும். சொத்து, சுகம், பணம், பதவி, பட்டம், கல்வி, உலக வாழ்க்கையை கழித்த அத்துணை நேரங்களும் அல்லாஹ்விற்காக கழித்த நேரங்களை தவிர மற்ற எல்லாம் அந்த மரணமான தருணத்தில் இருந்து அவனை விட்டு பிரிந்து சென்றுவிடும். 2வது உறவு, கபூர் வரை வரும். பாவப்பட்ட உறவினர்கள் என்ன செய்வார்கள்? தந்தையாக இருந்தால் கபூர் வரை வந்து அடக்கம் செய்துவிட்டு மண்ணை எடுத்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் நின்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி விடுவார்கள். அடுத்து 3வது உறவு, அது கபூர் உள்ளே வரக்கூடியது. ஒன்று அவர் செய்த நன்மையாக இருக்கலாம், அல்லது அவர் செய்த பாவமாக இருக்கலாம். இந்த 2 உறவு தான் கபூரிலே வரும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசாவை மக்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு 2 மலக்குகள் வந்து அவரை எழுந்து உட்கார வைத்து கேட்பார்கள், மன் ரப்புக, உன் இறைவன் யார்? உன் இறைவன் யார்? அப்படியே மனனம் செய்து விட்டு இதனுடைய பதிலை அப்படியே இரவு முழுக்க பாடம் செய்து விட்டு ஒப்பித்து விடலாமா? ரப்பி அல்லாஹ். இது சாதாரண ஒரு கேள்வி. அல்லாஹ் யார், உன் இறைவன் யார் என்று கேட்டால் 24 மணி நேரமும் சொல்கிறோம் அல்லாஹ் என்று. அப்படி என்று அந்த நேரத்திலும் பதில் சொல்லி விடலாமா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, இது சாதாரண கேள்வி அல்ல. இது ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்லக்கூடிய கேள்வி அல்ல. மன் ரப்புக என்ற கேள்வி. அல்லாஹ் யார்? உன்னை படைத்தவன் யார்? யாரை அழைத்தாய் பிரார்த்தனைகளே? யாரின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாய்? கஷ்டத்திலே யாரை அழைத்தாய்? உறுதியிலே யாரை அழைத்தாய்? மகிழ்ச்சியிலே யாரை அழைத்தாய்? சந்தோஷத்திலே யாரை அழைத்தாய்? நோயிலே யாரை அழைத்தாய்? குழந்தைக்காக யாரை அழைத்தாய்? அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையில் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருந்தாய்? அல்லாஹ்வை பயப்படுவதில் எந்த அளவு பயப்பட்டாய்? அல்லாஹ்வை பயந்தாயா? மனிதர்களை பயந்தாயா? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டாயா? மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டாயா? அல்லாஹ்வை ஆதரவு வைத்தாயா? மனிதர்களை ஆதரவு வைத்தாயா? அல்லாஹ்வின் மீது முழுமையான உறுதியான தெளிவான நம்பிக்கையை, அவன் தன்மைகளை ஏற்று வைத்திருந்தாயா? அல்லது வணக்க வழிபாடுகளிலே ஷிர்கை, இணை வைப்பை கலந்திருந்தாயா? இந்த எல்லா தன்மையிலும் தௌஹீதிலே சுத்தமாகி தூய்மையாகி பரிசுத்தமாகி எல்லா அம்சங்களிலும் யார் முழுமையாகி அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவர் அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களால் தான் சொல்ல முடியும், ரப்பி அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், என்னை பரிபாலித்தவன் அல்லாஹ், எனக்கு உணவளித்தவன் அல்லாஹ், என்னை காத்தவன் அல்லாஹ், என்னை ஆதரவு வைத்தவன் அல்லாஹ். நான் நம்பிக்கை வைத்திருந்தது அவன் மீதுதான், நான் அழைத்தது அவனைத்தான், நான் வணங்கியது அவனைத்தான். வணக்க வழிபாடுகள் அத்துணை தன்மைகளையும் அத்துணை வகைகளையும் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நான் செலுத்தி அவனுடைய வணக்க வழிபாட்டிலே வேறு யாரையும் கூட்டாக்காமல் சமமாக்காமல் இணையாக்காமல் ஷிர்கை கலக்காமல் அவன் ஒருவனை வணங்கினேன். இந்த தன்மைகளை ஏற்று இருந்தால் அவனுக்கு அந்த மொழி புரியவில்லை என்றாலும், அவனுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் கேட்டவுடன் பதில் வரும், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். அடுத்து கேட்கப்படும்,
உன்னுடைய மார்க்கம், நீ வந்த வழி எது, எந்த வழியிலே வந்தாய்? நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் பிறந்தோம், இஸ்லாமை தான் பின்பற்றினோம், முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்தோம். அதனால் எளிதாக சொல்லிவிடலாம் தீனியல் இஸ்லாம், நான் வந்த வழி, நான் பின்பற்றிய மார்க்கம் இஸ்லாம் என்று முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் 5 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான 2வது தூண் தொழுகை. தொழுகையை மறந்து வாழ்ந்தால் கபருடைய வாழ்க்கையில என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்ல வருமா? தொழுகையை புறக்கணித்துக் கொண்டிருந்தால், காலை ஃபஜ்ருடைய தொழுகையை மரணித்துக் கொண்டிருந்தால், வக்து தொழுகைகளை ஜமாஅத்தோடு பேணாமல் இருந்தால், அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடாகிய தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் சிறந்த வணக்க வழிபாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. மூசா, என்னை மட்டுமே நீ வணங்கு, எனக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்து, என்னை வணங்கியதற்கு பிறகு வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய நினைவிற்காக தொழுகையை நிலைநாட்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் தௌஹீதை சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீதுக்கு பிறகு மிக முக்கியமாக விரும்பக்கூடிய வணக்க வழிபாடாகிய இந்த தொழுகையை மறந்து வாழக்கூடிய சமூகம் தீனில் இஸ்லாம் என்று பதில் கூறுமா? சிந்து பாருங்கள். கடமையானதற்கு பிறகும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்றால் தீனில் இஸ்லாம் என்று பதில் வருமா? கடமையான செல்வத்தை சம்பாதித்ததற்கு பிறகும் வருடம் பூர்த்தியானால் ஒவ்வொரு வருடமும் தங்களுடைய செல்வத்தில் இருந்து ஜகாத்தை வெளியாக்கவில்லை என்றால் தீனியல் இஸ்லாம் என்று ஒரு பதில் வருமா? ரமதான் மாதத்திலே வேண்டும் என்ற நோன்புகளை விட்டுக் கொண்டிருந்தால் தீனியல் இஸ்லாம் என்ற ஒரு பதில் வருமா? கண்ணியத்துக்குரியவர்களே, எது இஸ்லாம்? பேரா இஸ்லாம்? அப்துல் ரஹ்மான் அப்துல் பாசிதா இஸ்லாம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட கடமைகள், அல்லாஹ்வுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட சுன்னாக்கள், இது இஸ்லாம். இதை பின்பற்றி முழுமையாக உள்ளத்தாரும் மனதாலும் ஏற்று தங்களுடைய செயல்பாடுகளால் வெளிப்படுத்தி உண்மையான முஸ்லிமாக யார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை சேர்ப்பானாக. அவர்கள் சொல்லுவார்கள், தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம், நான் வந்த வழி, அல்லாஹ் இந்த பூமியிலே தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த பூமியிலே பொருந்திக் கொண்ட இஸ்லாம். அவ்வளவுதான். அடுத்து கேட்கப்படும், فيقولان له ما هذا الرجل الذي بعث فيكم فيقول, உங்களுக்கு அனுப்பப்பட்டாரே ஒரு தூதர், அவர் யார்? அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அவர் எப்படிப்பட்டவர்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு கேள்வி. எல்லோருக்கும் தெரியுமே, எங்களுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், முஹம்மது ரசூல் தான். மக்காவிலே பிறந்தார்கள், மதீனாவிலே இறந்தார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாமா? இல்லை கண்ணியத்துக்குரியவர்களே, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ, யாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறானோ, இவருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்துவிட்டால் மிகப்பெரிய குழப்பங்களும் சோதனைகளும் உங்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருடைய வழிமுறையை புறக்கணித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோல்வியை இழிவை கொடுப்பான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வோடு சேர்த்து அந்த தூதரையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றினால் மகத்தான வெற்றியை அவர் அடைந்து விடுவார் என்று யாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதராக அறிமுகப்படுத்துகின்றானோ அந்த தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக இருந்தார். முழு வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கையாக்கி தங்களுடைய சொல்லிலே, தங்களுடைய செயல்பாடுகளிலே, தங்களுடைய குணங்களிலே, தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, தங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே, தங்களுடைய வியாபாரத்திலே, தங்களுடைய தொழிலே, தங்களுடைய மனைவியிடத்திலே, தங்களுடைய குழந்தைகளிடத்திலே, தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே யார் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக வாழ்ந்தார்களோ, சாதாரண வார்த்தைகள்ல நான் சொன்ன விஷயம் கண்ணியத்துக்குரியவர்கள், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பித்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள் ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். அடுத்து فيقولان له وما علمك فيقول قرأت كتاب الله آمنت به وصدقت فينادي مناد في السماء
வானத்திலிருந்து அழைப்பு வரும். அன்சதக அப்தி, என் அடியான் உண்மையை கூறினான். அன்சதக அப்தி, என் அடியான் உண்மையை கூறினான். ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னah வஅல்பிஸூஹு மினல் ஜன்னah வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னah. அவனுக்கு சொர்க்கத்துடைய ஆடையை அனுபவியுங்கள், சொர்க்கத்துடைய விரிப்பை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள், சொர்க்கத்தின் வாசலை அவனுக்கு நீங்கள் திறந்து வையுங்கள், கபர் விசாலமாகட்டும். அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வர தொடங்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் நரகத்தை காட்டுவான். நரகம் காட்டப்படும், நரகத்துடைய ஜுவாலைகள் காட்டப்படும், நரகத்திலே மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் காட்டப்படும், நரகத்துடைய அத்துணை துன்பங்களும் அவன் கண்களுக்கு முன்னால் காட்டப்படும். ஏன்? ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அந்த அறிவிப்புக்காக. ஒவ்வொரு மனிதனுக்கும் நரகத்திலே ஒரு இடம், சொர்க்கத்திலே ஒரு இடம். அவன் நல்ல அமல்கள் செய்தால் அவனுக்கு சொர்க்கத்துடைய இடம் கன்ஃபார்ம், இது ரிஜெக்ட் செய்யப்படும். இது இல்லை என்றால் இங்கே கன்ஃபார்ம் ஆகும், அது ரிஜெக்ட் செய்யப்படும். இரண்டாவது, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க இருக்கின்ற அருளை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்திருக்கின்றான், எந்த துன்பத்திலிருந்து அவனை அல்லாஹ் காத்திருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக நரகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திறந்து காட்டி மூடுவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து அவனுடைய அமல்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் உருவமாக காட்டப்படும். அப்போது சொல்லுவான், அகிமிஸ் ஸாஆ நம் கம் நௌமத்தில் அரூஃப், ஒரு புதுமகன் தூங்குவது போல உறங்கு என்று சொன்னவுடன் சொல்லுவான், ஏன் உறக்கம்? அகிமிஸ் ஸாஆ, மறுமை ஏற்படுத்துங்கள் இப்போதே. ஏன்? ஏதோ சில இன்பங்கள் தான் எனக்கு சொர்க்கத்தில் இருந்து கிடைக்கிறது, முழு இன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். அகிமிஸ் ஸாஆ, மறுமையை விரைவுபடுத்துங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுவார்கள், மனிதா, அது இப்போதெல்லாம் உனக்கு கிடைக்காது, நீ தூங்கு, அல்லாஹ் மறுமையை ஏற்படுத்துவான். அந்த மனிதன் தூங்குவதற்கு தயாராவான். மறுமை வரை அவனுக்கு உறக்கம்தான். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே நம்மை ஆக்குவானாக. அதற்கு பிறகு பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால், குற்றம் செய்த ஆத்மாவாக இருந்தால், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றி வானத்திற்கு கொண்டு சென்று தூக்கி எறியப்பட்ட அந்த உயிர் மறுபடியும் பூமிக்கு கொண்டு வரப்படும், கபரிலே விசாரணைக்காக வைக்கப்படும். அந்த காலடி சத்தத்தை கேட்டு முடிந்ததற்கு பிறகு அவர்களையும் எழுப்பி உட்கார வைக்கப்படும். கேட்பார்கள், மன்றபுக, உன் இறைவன் யார்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், அல்லாஹுவை ரப்பாக இந்த பூமியிலே தெரிந்து கொண்டிருந்தாலும், அதிலே உறுதியாக இல்லாமல் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை அல்லாதவர்களுக்கு செய்தார்களோ, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்காமல் யார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தர்காக்களிலே சென்று அழைத்து பிரார்த்தித்தார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டு முறையிடாமல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களிடத்திலே தேவைகளை கேட்டு முறையிட்டார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று தெரிந்திருந்தாலும் அந்த தன்மைகளை அல்லாஹ்வுக்கு மட்டுமே சமமாக்காமல், அல்லாஹ்வுக்கு மட்டுமே தூய்மையாக்காத காரணத்தால் என்ன கேட்கிறீர்கள், எனக்கு அதை பற்றிய ஞானம் இல்லை என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு கேட்கப்படும், உமதீனுக, எது மார்க்கம், எது இஸ்லாம், எது உன்னுடைய வழி? முஸ்லிமாக இருந்தாலும் சரி, பேரளவில் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாவால் கூறியிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீன் வாழ்க்கையில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் இல்லை என்றால், குறிப்பாக அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அந்த 5 கடமைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்பாடாக இல்லை என்றால், எனக்கு தெரியாது, அதை பற்றிய ஞானம் இல்லை. மூன்றாவதாக கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்று இருந்தாலும் சரி, பின்பற்றவில்லை என்றால், எனக்கு தெரியாது, இதை பற்றிய ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லி விடுவார்கள். அவ்வளவுதான். வானத்திலிருந்து அழைப்பு வரும். வானத்திலிருந்து அழைப்பு, யுனாதி முனாதி மினஸ் ஸமா அன் கதப் ஃபஃப்ரிஷூஹு லஹு மின் நார். அவன் பொய் கூறுகிறான், அவனுக்கு அது தெரியவில்லை, அவன் மறுத்து விட்டான். அவனுக்கு நீங்கள் ஃபஃப்ரிஷூஹு லஹு மினன் நார், நரகத்துடைய விரிப்புகளை அவனுக்கு நீங்கள் விரியுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலன் நார், அவனுடைய கதவை நரகத்தை நோக்கி நீங்கள் திறந்து வையுங்கள். அதனுடைய வெப்பம், அதனுடைய ஜுவாலைகள்
அவனை எரித்துக் கொண்டிருக்கும், கபூர் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கும். 2 விழா எலும்புகளும் சேர்ந்து விடும் அளவிற்கு அந்த கபருடைய நெருக்கம் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் எப்போது நாடுகிறானோ அதுவரை அல்லது மறுமை நாள் வரை பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். சம்பட்டிகளை கொண்டு மலக்குகள் அவனை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவனுக்கு அந்த வேதனையை கொடுப்பதற்கு முன்னதாக சொர்க்கத்தை அல்லாஹ் திறந்து காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்கள். சொர்க்கம் திறந்து காட்டப்படும். இங்கே பார், சொர்க்கத்துடைய இன்பங்களை பார்த்து ரசிப்பான். சொல்லப்படும், இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது, இங்கே உனக்கு ஒரு இடம் இருந்தது, ஆனால் இதற்கு நீ தகுதியானவன் அல்ல, நீ போக வேண்டிய இடம் அடுத்து வரப்போகிறது என்று சொர்க்கத்தை மூடி நரகத்திலே சொல்லப்படும். யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது காட்டவில்லை என்றால் கூட அந்த வேதனை அனுபவிப்பது அதுவும் சிரமம்தான். அதை காட்டி இருந்து வேதித்தால், வேதனை செய்தால் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? தொழாதவன் எப்படி துடித்திருப்பான்? நோன்பு வைக்காதவன் எப்படி துடித்திருப்பான்? கடமையானதற்கு பிறகும் ஜகாத்தை வெளியாக்காதவன் எப்படி துடித்திருப்பான்? ஹஜ்ஜை நிறைவேற்றாதவன் எப்படி துடித்திருப்பான்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை புறக்கணித்தவன் எப்படி துடித்திருப்பான்? அல்லாஹ் ஹலாலாக்கிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்காமல் வட்டியிலே அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட முறைகளிலே சம்பாதித்தவன் எப்படி துடித்திருப்பான்? அதை விட்டிருந்து அங்கே சென்று இருக்கலாமே. எவ்வளவு தூக்கத்தில் இருந்தாலும் எழுந்து தொழுது இருக்கலாமே. எவ்வளவு நோயிலே, கஷ்டத்திலே, சிரமத்திலே இருந்தாலும் பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிக்கு சென்றிருக்கலாமே என்ற ஆசை வருமா? வராதா? முடியுமா? 1000 முறை எழுந்து சென்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டாலும் நடக்குமா? 1000 முறை அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று புகழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய இரக்கம் வருமா? 1000 முறை செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மன்றாடினாலும் முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். கபருடைய வேதனை அன்றில் இருந்தவனுக்கு தொடக்கமாகும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே எந்த அளவு இருக்கிறது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் 2 முறை சத்தமிடுவார்கள். ஒவ்வொரு நாளும் 2 முறை சத்தமிடுவார்கள். சூரத்துல் காஃபிருடைய 46வது வசனத்தின்படி, அன்னார் யுஅரபூன அலைஹா குதுவ வ அஷியா. ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலையும் மாலையும் எதை காட்டுவான்? நரகத்தை காட்டுவான் கபரிலே என்ற வசனத்தை ஓதி ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு நரகம் காட்டப்பட்டு விட்டது என்று காலையிலே சொல்லுவார்கள். ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுக்கு மாலையிலே சொல்லுவார்கள் நரகம் காட்டப்பட்டு விட்டது என்று. எந்த அளவு சிந்தனைகளை சஹாபாக்கள் வாழ்கிறார்கள் பாருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு யார் இவர்கள்? இஸ்லாமிய மார்க்கத்துடைய 3வது ஹலீஃபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த தோழர் கபரை சந்தித்து விட்டாலே, இதா வகஃப அலா கபரின் யப்கி ஹத்தா யபுல்லு லிஹியதஹு, அவருடைய தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். கபரை பார்த்தாலே, கபரை சந்தித்து விட்டாலே, கபருக்கு அவர் சென்றாலே தாடி நனையும் அளவிற்கு அழுவார்கள். கேட்கப்படும் அவரிடத்திலே, ஃபகீல் லஹு தذ்குருல் ஜன்னah வன்னார் வலா தப்கி வ தப்கி மின் ஹாதா. தோழரே, சொர்க்கம் சொல்லப்பட்டது, நரகம் சொல்லப்படுகிறது, அதை சொல்லும் பொழுது கூட நீ இப்படி அழுவதில்லை, ஆனால் இதற்காக ஏன் அழுகிறாய்? கால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ஏன் நான் அழுகிறேன் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மனாசிலில் ஆখিরা. கபர்தான் மறுமையின் வீடுகளில் முதல் வீடு. கபர்தான் மறுமையில் வீடுகளில் முதல் வீடு. فإن نجا منه فما بعده أيسر منه. அதிலே ஜெயித்து விட்டால் அதற்கு பிறகு அதைவிட லேசானது எதுவும் இல்லை. அதைவிட லேசானது எதுவும் இல்லை. وإن لم ينج منه فما بعده أشد منه. அதிலிருந்து வெற்றி அடையவில்லை என்றால் அதற்கு பிறகு சிரமமான ஒன்று கிடையாது. அதன் காரணமாகத்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரை சந்தித்து விட்டாலே அழுது விடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? எத்துணை ஜனாசாக்களை அடக்கம் செய்கிறோம், எத்துணை உறவினர்களை பிரிந்திருப்போம், எத்துணை தாய் தந்தையர்களை பிரிந்திருப்போம், எத்துணை பிள்ளைகளை, எத்துணை உறவினர்களை, சொந்தக்காரர்களை பிரிந்திருப்போம். அந்த பிரிவு எதை கொடுக்க வேண்டும்? கவலையை கொடுக்க வேண்டுமா? கவலை இருக்கலாம், உறவை பிரிந்து விட்டோம் என்ற கவலை இருக்கலாம். ஆனால் கொடுக்க வேண்டிய கவலை எமக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதா என்றால் இல்லை. என்ன கவலையை கொடுக்க வேண்டும்? கபருக்கு அடக்கம் செய்து விட்டால், தந்தையை அடக்கம் செய்து விட்டால் என்ன கவலை வர வேண்டும்? என்ன கவலை வர வேண்டும்?
அது ஒரு கவலை. இரண்டாவது, என்ன ஆனது அங்கே? விசாரணை செய்யப்பட்டது என் தாய்க்கு என்ன பதில் சொன்னார் என் தாய்? அவருக்கு சொர்க்கமா நரகமா? சொர்க்கத்துடைய கேள்விகளுக்கு அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னார்களா என்னுடைய தாய், அல்லது பதில் தெரியாமல் இருந்தார்களா? சொர்க்கம் திறந்து வைக்கப்பட்டதா, நரகம் திறந்து வைக்கப்பட்டதா, கபூர் கூடி நெருக்கிக் கொண்டிருக்கிறதா என்ற கவலை வர வேண்டாமா கண்ணியத்துக்குரியவர்களே? அந்த நினைவு இருக்கிறதா நம்முடைய சிந்தனைகளுக்கு? அந்த நினைவு இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே? இன்று பார்க்கிறோம், தல்கீன் ஓதுகிறார்கள். இங்கே சென்று கபூரிலே சென்று தல்கீன் ஓதுகிறார்கள். அந்த கபூராளிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், இப்படி மலக்குகள் வருவார்கள், உன்னிடத்திலே அமருவார்கள், அவர் உன்னிடத்திலே கேட்பார்கள், மன் ரப்புக்க என்று நீ சொல், ரப்பி அல்லாஹ் என்று, அல்லாஹ் உன்னுடைய இறைவன் என்று. உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள், இஸ்லாம் என்று சொல். உன்னுடைய முகமது, இந்த தூதர் யார் என்று கேட்பார்கள், உன்னுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வலியுறுத்தினார்கள் தெரியுமா? அபீ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஃபரக மின் தஃப்னில் மய்யித், மையத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்து விட்டால், வகஃப அலைஹி ஃபகால, நின்று சொல்லுவார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஸலூ லஹு பித்தஸ்பீத், அவர்கள் சொல்லக்கூடிய பதில் உறுதியான பதிலை கூற அவர்களுக்கு உறுதியை கொடுக்க அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். இப்படிப்பட்ட சிந்தனையை கொடுக்கிறார்கள் பாருங்கள். வஸலூ லஹு பித்தஸ்பீத், அவர்களுக்காக நீங்கள் உறுதியை, தஸ்பீத்தை நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்னஹு அல்ஆன் யுஸ்அல், இன்றைய இந்த நேரத்தில் அவர்கள் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை, நம்முடைய நிலைமையை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். இந்த கபருடைய வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா, மிகப்பெரிய ஒரு தோழர், பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டவர், மிகப்பெரிய ஒரு தோழர். சாதாரணமான தோழர்களை அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தீனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணித்தவர் என்று உங்களுக்கு புரியும். இந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, அவருடைய ஜனாஸா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு முஆத் மரணித்த பொழுது சொன்னார்கள், இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் ஸஅத் இப்னு முஆத், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்காக ஆடுகிறது. யாருடைய அர்ஷ் ஆடுகிறது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் ஆடுகிறது, அல்லாஹ்வுடைய அந்த சிம்மாசனம் அர்ஷ் ஆடிக்கொண்டிருக்கிறது ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்காக. இப்படிப்பட்ட தோழராக இருப்பார், அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு நெருக்கத்திற்குரிய தோழராக இருப்பார். சுப்ஹானல்லாஹ். வேறு அறிவிப்பில் சொன்னார்கள், நசாயிலே அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு முஆதுடைய மரணத்திற்கு பிறகு சொன்னார்கள், ஹாதா அல்லதி தஹர்ரக லஹுல் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடிக்கொண்டிருக்கிறது. வஃபுதிஹத் லஹு அப்வாபுஸ் ஸமா, வானத்துடைய கதவுகள் திறந்து கொண்டு, வஷஹிதஹு 70,000 மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஷேக் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று பதிவு செய்கிறார்கள். 70,000 மலக்குகள் இந்த ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாஸாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் மகிழ்ச்சியோட கூறிக்கொண்டு ஸஅத் இப்னு முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மாறியது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே ஸஅதை ஒரு முறை கபூர் நெருக்கிவிட்டது. ஸஅதை ரலியல்லாஹு அன்ஹு வர்தா ஒரு முறை கபூர் நெருக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கபருடைய வேதனையில் இருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்றால் அவர் ஸஅதாக இருந்திருப்பார். அல்லாஹ் அவருக்கும் அந்த கபருடைய வேதனையை கொடுத்தார். அதனுடைய கடுமையை காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஏமாத்தினோம், நாம் எல்லாம் இந்த தரம்,
எந்த நிலைமை நம்மிடத்தில், வணக்க வழிபாடுகள் எந்த நிலைமை, அழைப்பு பணி எந்த நிலைமை, மார்க்கத்துடைய ஈடுபாடு எந்த நிலைமை, மார்க்கத்திற்காக நேரங்களை செல்வங்களை கொடுப்பது எந்த நிலைமை, மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பது எந்த நிலைமை. சஹாபாக்கள் வைத்திருந்த ஈமான் எவ்வளவு தூரம் நம்முடைய ஈமானுக்கு, சஹாபாக்களுடைய மார்க்க ஈடுபாடு நம்முடைய மார்க்க ஈடுபாடோடு எவ்வளவு தூரம். அவர்களுக்கே கபருடைய வாழ்க்கையுடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுமைக்க கொடுத்தான் என்றால் நமக்கெல்லாம் என்ன ஆக போகிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, என் அன்பு பெண்களே, சகோதரிகளே, நமக்கெல்லாம் இந்த நிலைமை ஆக போகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்ய இன்னுமா நமக்கு நேரம் வரவில்லை? அல்லாஹ்விடத்தில் அந்த கபருடைய வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்தில் கதரை எழுதி, அல்லாஹ் அந்த வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து, என்னுடைய குழந்தைகளை பாதுகார், என் பிள்ளைகளை பாதுகார், என்னுடைய சந்தைகளை பெற்றோர்களை பாதுகார், என்னுடைய ஆசிரியர்களை பாதுகார். என் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு நம்முடைய நாவுகளுக்கு இன்னுமா ஈரம் தொற்றவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், நீங்கள் கபர்களை சந்தியுங்கள், கபர்களை சந்தியுங்கள். பொதுவான மையஸ்தான்களுக்கு போய் பொதுவான மக்களை அடக்கம் செய்யக்கூடிய கபூர்ஸ்தானை நீங்கள் சந்தியுங்கள். அது உங்களுக்கு மரணத்தை, அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். சுப்ஹானல்லாஹ். எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே அந்த பழக்கம்? ஊராக தர்காக்களுக்கு செல்ல தெரியும், ஊராக நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய தர்காவிலை சென்று வசீலா இஸ்திகாத்தா கேட்க தெரியும். கபூரை ஜியாரத்திற்காக, அந்த கபூரை பார்ப்பதால் மரணம் நினைவு கூறப்படும், அந்த கபூரை பார்ப்பதால் மறுமை நினைவு கூறப்படும் என்ற காரணத்திற்காக கபூரை ஜியாரத் செய்யக்கூடிய பழக்கம் நம் இடத்தில் எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபூர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்தும். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த கபருடைய வேதனை என்பது ஏதோ பெரிய பெரிய பாவங்கள் செய்தால், பெரிய பெரிய குற்றங்கள் செய்தால், பெரிய பெரிய அநியாயங்கள் செய்தால் இந்த வேதனை கிடைக்கும் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக, மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கபுரைன், அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு கபர்களை கடந்து சென்றார்கள். ஃபகால அமா இன்னஹுமா லா யுஅذிபான், இந்த இரண்டு கபர்களும் வேதனை செய்யப்படுகிறது. வமா யுஅذிபானி ஃபி கபீரின், இந்த இரண்டு கபர்களுடைய வேதனை மிகப்பெரிய பாவங்களுக்காக அல்ல. அம்மா அஹதுஹுமா ஃபகான யம்ஷி பின் நமீமா, ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு, கோள் சொல்லிக் கொண்டு, பிறரை திட்டுவதை, ஏசுவதை, குறை சொல்வதை தன்னுடைய வாழ்க்கையாக்கிக் கொண்டு இந்த பூமியிலே நடந்து கொண்டிருந்தார், அவருடைய கபர். இன்னொன்று வஅம்மல் ஆஹர் ஃபகான லா யஸ்ததிரு மின் பௌலி, சுத்தமாகவில்லை, சிறுநீர் கழித்துவிட்டு முழுமையாக. இந்த இரண்டு காரணங்களுக்காக இந்த இரண்டு கபர்களும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சித்தி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பேணிக்கையாக, எவ்வளவு பாதுகாப்போடு, எவ்வளவு சிந்தனைகளோடு இந்த கபருடைய வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும். அமல்களை கொண்டு, ஈமானை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கை எந்த தரத்திலே, எந்த கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மறந்தவர்களாக யோசித்து பாருங்கள். உமர் அவர்கள் சக்கரத்துடைய ஹாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், வந்து புகழ்கிறார்கள், உமரே, நீ ஹலீஃபா, ஆட்சி செய்தாய், எங்களை நேரான வழியிலே நடத்தினாய், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொருத்தத்தை பெற்றாய், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றாய், சொர்க்கத்துடைய நற்செய்தியை பெற்றாய், நீ கவலை கொள்ளாதே, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று புகழ்ந்து விட்டு செல்கிறார்கள். சொன்னார்கள், உமர் அவர்கள் மயக்கத்திலே இருந்து கொண்டு, திரும்ப சொல்லுங்கள், அதை திரும்ப சொல்லுங்கள், அதை திரும்ப சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், இந்த நேரத்திலே உலகம், இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த செல்வத்தை எல்லாவற்றையும் கொடுத்திருப்பேன். இதற்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளுக்காக, கஷ்டங்களுக்காக, நான் அனுபவிக்கக்கூடிய இந்த சிரமத்திற்காக நாம் எல்லாம் ஏமாத்தினோம். அமர் அவர்கள் கபர்களை பார்த்தால் சொல்லுவார்கள், கபர்வாசிகளே, எதை நீங்கள் சம்பாதித்து சென்றீர்கள்? எதை சம்பாதித்து சென்றீர்கள்? செல்வத்தை தேடினீர்கள், அல்லாஹ்வை மறந்து. அந்த செல்வம் இன்று உங்களுக்கு இல்லை. உலகத்தை தேடினீர்கள், அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை மறந்து. அந்த உலகமும் இன்று உங்களுக்கு சொந்தமில்லை. கட்டிடங்களை கட்டினீர்கள், அல்லாஹ்வை மறந்து. செல்வத்தை ஹராமான வழியிலே சம்பாதித்து கட்டிடங்களை, மிகப்பெரிய கட்டிடங்களிலே, சொகுசு வாழ்க்கையிலே வாழ்ந்தீர்கள். இருந்தாலும் நீங்கள் மண்குழி, பாம்பு வாழக்கூடிய, பூச்சிகள் வாழக்கூடிய, புழுக்கள் வாழக்கூடிய இடத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுக்கே சொந்தமாக உங்களுடைய மனைவிகளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களும் வேறு யாருக்கோ சொந்தமாகி விட்டார்கள். எதையப்பா கொண்டு சென்றீர்கள் கபருடைய வாழ்க்கைக்கு, நன்மையும் பாவங்களையும் தவிர? சிந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கபருடைய வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு தொழுகையை முடிக்க மாட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற பிரார்த்தனையை கூறியே என்றே தவிர அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்திலே இந்த கபருடைய வேதனைக்காக அழுதிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஷ்ரிக்குடைய ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது கபரிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. நான் கேட்கின்ற இந்த கபருடைய வேதனை உங்களுக்கு கேட்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடி இருந்தேன். ஆனால் இந்த கபருடைய வேதனையை நீங்கள் அறிந்தால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபருக்கு அருகில் கூட நீங்கள் கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற காரணத்திற்காக அந்த பிரார்த்தனையில் இருந்து விலகிக் கொள்கிறேன். திரும்ப சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கிறது. நான் கேட்கின்ற இந்த கபருடைய வேதனையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய நாடி இருந்தேன். அந்த பிரார்த்தனையை நீங்கள் அறிந்தால் எந்த ஒரு ஜனாசாவையும் கபருக்கு அருகில் கூட நீங்கள் கொண்டு செல்ல மாட்டீர்கள் என்ற காரணத்திற்காக அந்த பிரார்த்தனையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். என்றால் சஹீஹான அறிவிப்பு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் கண்ணியத்துக்குரியவர்களை நம்முடைய நிலைமையை எந்த அளவு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய காலங்களை நேரங்களை நம்முடைய இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை எந்த தரத்திலே ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அந்த கபருடைய வேதனையிலிருந்து விடுதலையாக வேண்டும். தொழுகை அந்த கபருடைய வேதனையிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும். நோன்பு கபருடைய வேதனையிலிருந்து விடுதலையை கொடுக்கும். ஜகாத், குறிப்பாக குர்ஆனுடைய ஓதுதல்கள், குர்ஆனுடைய சூறாக்களை ஓதி மனனம் செய்தல், அந்த சூறாக்கள் கபர் நம்மை நெருக்கும் பொழுது வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடும், யா அல்லாஹ் இவன் என்னை ஓதினான், காலை மாலை பார்க்காமல் குர்ஆனை திறந்து ஓதிக்கொண்டு அதனுடைய கல்வியை அறிந்து கொண்டிருந்தான், யா அல்லாஹ் இவனை விடுதலை செய்யும். அந்த குர்ஆன் நம்மிடத்திலே வந்து வாதாடும் அல்லாஹ்விடத்திலே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷஹீத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபருடைய வேதனையிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய ஒரு சொந்தம் ஷஹீதுகள். எவ்வளவு பெரிய வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திறந்து வைத்திருக்கிறார். மறதிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்தட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நேரங்களை, காலங்களை, நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு இணைத்துக் கொள்வோமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதை நம்முடைய மனதிற்கு விருப்பமாக ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்வதை மட்டுமே கண்ணியமாக, பெருமையாக, சிறப்பாக கருதி இந்த பூமியிலே வாழ்ந்தால் எப்படி முஸ்லிம்களாக வாழ்கிறோமோ அது போன்ற முஸ்லிம்களாகவே கபரிலே செலுத்தப்படுவோம். முஸ்லிம்களாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுப்பான். இல்லை என்றால், புறக்கணித்தால், மறந்தால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை நான் எச்சரிக்கையாக்கிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் எப்படி இந்த பள்ளியிலே, இந்த இல்லத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்ஸஅஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.